நம்ம இன்றைக்கி வந்து புளி கூட்டு வைக்க போகிறோம். புளி கூட்டுன்னா மாங்காய், இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி ஒரு புளி கூட்டு, புளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு புளி கூட்டு வைக்க போகிறோம். இதெல்லாம் வளைகாப்பு வீட்டுகளில் வச்சு தருவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு நல்லா சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு என்னென்ன போடணும்னு பார்ப்போம். இப்போ நல்ல பெரிய பாத்திரத்தில் கத்திரிக்காய் வெட்டி போட்டுக்கிடுவோம். இப்போ முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம், முருங்கைக்காயை போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம், பச்சை மிளகாயை போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் வந்து இப்போ நெரிச்சு போடணும், நெரிச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கிறோம். தக்காளி வந்து சிறுசாக வெட்டி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த காய் வேகும் போது கத்திரிக்காய் தக்காளியும் சேர்ந்தே நல்லா வெந்துடும். அதனால நம்ம கொஞ்சம் பெருசாக போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தக்காளி வந்து நல்ல தக்காளியை பார்த்து போடணும். மாங்காயை கழுவி வச்சுருக்கோம், மாங்காயை வெட்டி போடும். நல்லா மாங்காய் நல்ல காயாக பார்த்து போடணும். நல்லா கடலா மாங்காய் போட்டோம்னா புளி சாதத்துக்கு புளி கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கடலா மாங்காய் இல்லை, இப்போ கடலா மாங்காய் கிடைக்கல. இப்போ இதுக்கு தக்கன குழம்பு பொடி போடுவோம். நம்ம வீட்டில் அரைக்கிற பொடி தான். இப்போ இது காண்றதுக்கு உப்பு போடுவோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். அதனால நம்ம தண்ணி இப்போக்கி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். இது எல்லாமே நல்லா கொலையாக வெந்து வரணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ காய் நல்லா வேகட்டும். காய் வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளியை ஊற்றிக்கணும். இது புளி கூட்டுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம புளி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மாங்காய் வேறு போட்டிருக்கோம், அந்த மாங்காயில் உள்ள புளிப்பும் இருக்கும். இது வந்து நல்லாவே கெட்டியாக வற்றி வரணும். இந்த குழம்பு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காயில் ஒட்டி நல்லா கூட்டாக இருக்கணும். அது வரைக்கும் இது நல்லா வத்தணும். நம்ம புளிக்கூட்டு வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம தாளிக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் ஆறுற போது நமக்கு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடி பிடிச்சி கொஞ்சம் லேசாக ஒட்டி இருக்கு. ஏன்னா நம்மளை கெட்டியாக வரும்போது நம்ம கெட்டிக்கிட்டே இருந்தோம்னா முருங்கைக்காய் உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு வந்துடும். நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் நல்லாவே குழஞ்சி போகுது. இப்போ அதை வந்து தாளித்து ஊற்றுவோம். இப்போ வந்து நம்ம புளி கூட்டு தாளிக்க போகிறோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். புளி கூட்டுனாலே கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சிருந்தாத்தான் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் அதனால அது நிறையா ஊற்றி வச்சிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு மட்டும் நல்லா வெடிக்கணும். அப்போ தான் கசப்பாக இருக்காது. இல்லைன்னா மென்று சாப்பிடும் போது ஒரு மாதிரி கச்சி கிடக்கும். வெங்காயத்தை வெங்காயமும் கருவேப்பிலையும் போடும்.
நம்ம வெங்காயத்தை உரிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை கழுவி வெட்டுறதுனால தான் தெரிக்குது, இல்லைன்னா தெரிக்காது. இது நல்லா ஒரு பொன்னிறமாக வெந்து வரணும். நம்ம நல்லா தாளிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம புளிக்குழம்புல ஊற்ற போகிறோம். புளிக்கூட்டில் இதை வந்து நல்லாவே பொன்னிறமாக வந்துடணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி செஞ்சு விடணும். இப்போ மண்டவெல்லம் போடுறோம். புளி கூட்டுனாலே மண்டவெல்லம் போட்டு நல்லா இனிப்பு, புளிப்பு, உரப்பு, உப்பு இதெல்லாம் நமக்கு சேர்ந்துருந்தாத்தான் நல்லா இருக்கும். புளிக்கூட்டு புளி சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஒரு வளைகாப்பு வீட்டில் போய் எப்படி சாப்பிட்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா இலையில வச்சாலும் சரி, தட்டில் வச்சாலும் சரி, இப்படி அள்ளி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்காலாம் நல்லா வெந்திருக்கும். நமக்கு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இதை கிண்ட வேண்டாம். நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான், புளிக்கூட்டு வேற முடிஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா ஒரு அல்வா மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும். புளிக்கூட்டு வந்து நம்ம அதுதான் எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம். அந்த புளி சாதத்தோடு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த எண்ணெய் தெளிஞ்சிருக்கும் போது நம்ம கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், 2 தக்காளி போட்டிருக்கேன். நம்ம புளிக்கூட்டுனா எல்லாமே போடுவாங்க, இவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் போடக்கூடாது. காய் நமக்கு மாங்காய் கிடைச்சா மாங்காய் போடலாம். மாங்காய் சீசனுக்கு மாங்காய் கிடைக்கல அப்படின்னா விட்டுறலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காயுமே மெயினாக போகுது. முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, கிடைக்கல. மரத்துலேயே காய் இல்லை, அப்புறம் எங்கே கடைக்கு வரப்போகுது. நமக்கு முருங்கைக்காய் கிடச்சிச்சின்னா நான் என்ன குழம்புலனாலும் முருங்கைக்காய் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் தெளித்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது புளி கூட்டு வந்து 2 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கோம், மாங்காய் போட்டிருக்கோம், எல்லா புளிப்பும் சேர்ந்து ரொம்பையும் புளிப்பாக்கிடக்கூடாது, ஊறுகாய் மாதிரி. இது வந்து சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் இதெல்லாம் மென்று சாப்பிட்றதுக்கு அப்படி வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும். கத்திரிக்காயை முழுசாவே காணும். கத்திரிக்காய், மாங்காய்லாம், முருங்கைக்காய் தான் முழுசாக கிடக்கு. ஆனால் முருங்கைக்காயை உடையிற அளவுக்கு நம்ம கிண்டிடக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம வெள்ளைச்சாதம் வச்சு வெள்ளைச்சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம். புளிக்கூட்டுக்கு தான் கிடையாது. இங்கே மாங்காய் போட்டோம், மாங்காய் தொளி தான் கிடக்கு, மாங்காயை காணும். வெள்ளை சாதத்துலையும் ஒரு கரண்டி இதை அள்ளி வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.